கடலூர் மாவட்டம் திடீர்குப்பம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது வந்து இந்த ஐயா ஐயா புரிஞ்சுருக்கா ஐயா இது எல்லாமே மத்திய அரசு இந்த மாதிரி வெள்ளத்தில் வந்து சேதமடைஞ்ச வீட்டுக்கு ஒரு காசு, பொருள் சேதமடைஞ்சதுக்கு ஒரு காசு, வாழ்வாதாரத்துக்கு ஒரு காசு, இதெல்லாம் செக் அவங்களுக்கு வந்துருந்தீங்க. ஒரு 2-3 மாதம் ஆகுங்க ஐயா. தாசில்தார் வந்து ஃபோட்டோ எடுத்து, அதனால் நீங்கள் வீட்டை அதே மாதிரி வச்சுருந்து தாசில்தார் வந்து ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் அதை காட்டிடுறது, இதெல்லாம் காட்டிடுறது. அதனால் நீங்கள் கண் கலங்காதீங்க, அமைதியாக இருக்கும். சரிங்களா? ஆட்டோ நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. மேலே ஏற்றி வச்சு நம்பர் வாங்கிக்கோங்க. தெரியுமில்ல உங்களுக்கு? போட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? சாப்பாடு கொடுத்தாங்க 3 வேளை சாப்பாடு. கடலூர் மாவட்டம் திடீர்குப்பம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்டு பெறலாம். நாகராஜன், வணக்கம். விவரங்கள். பெஞ்சல் புயல் காரணமாக மிகப்பெரிய பாதிப்பு அடைந்திருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒன்றாக இருக்கக்கூடியது கடலூர். மாவட்டங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது கடலூர் மாவட்டத்துல குறிப்பா பார்க்கும் பொழுது இந்த கலெக்டர் அலுவலகமே பார்த்திருந்தோம். கலெக்டர் அலுவலகம், அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்திரா நகர், எம்ஜிஆர் நகர் மற்றும் திடீர்குப்பம் உள்ளிட்ட பகுதிகள்லாம் மிகுந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே வந்து தென்பெண்ணை ஆற்றினுடைய கரையோர பகுதியாக இருக்கக்கூடிய சூழல்ல கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காலத்துல இந்த பகுதிகள் எல்லாமே வெள்ளத்தால சூழப்பட்டு கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து தங்களுடைய இயல்பு நிலை வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சீரழியக்கூடிய நிலையா தான் இங்க இருக்கு. குறிப்பா இந்த இடத்துல சூழ்ந்திருக்கக்கூடிய வெள்ளம் 2-3 நாட்களாகியும் ஒரு சில இடங்கள்ல இன்னுமே கழுத்து வரை இருக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. அங்கிருந்து மக்கள் எல்லாம் வந்து நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு ஒரு சில இடங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு இடங்கள்ல நீர் வடிந்திருக்கக்கூடிய இடங்கள்ல கூட இயல்பான வாழ்க்கை அப்படிங்கிறது திரும்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்படி பார்க்கப்படக்கூடிய இடங்கள்ல தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து நேர்ல சென்று பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இல்லங்களுக்கே சென்று வீட்டிற்குள் சென்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அவர்கள் வீட்டில் சேதமடைந்திருக்கக்கூடிய பொருட்கள் உள்ளிட்ட அனைத்துமே பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து எந்த விதமான நடவடிக்கை எடுத்து அரசிடம் இருந்து நிவாரண உதவிகளை பெற்றுத்தர முடியும், அது மட்டுமின்றி என்னென்ன பிரச்சனைகளை சீர் செய்ய முடியும் உள்ளிட்ட அனைத்து விதமான உதவிகளையும் செய்வதாக அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து தற்பொழுது அடுத்த ஒவ்வொரு இடமாக பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய தற்போதைய நிலவர அந்த தண்ணீர் அப்படிங்கிறது மிகுந்த வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. பார்ப்பதற்கே கொடூரமான காட்சிகளா இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றினுடைய அந்த வெள்ளப்பெருக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய கரையோர பகுதிகளில் தான் இந்த வெள்ள பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. வரலாறு காணாத மழையை அடுத்து சுற்றி இருக்கக்கூடிய இந்திரா நகர் மற்றும் எம்ஜிஆர் நகர், அது மட்டும் இல்லாம திடீர்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே வந்து கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேர்ல சென்று ஏற்கனவே விழுப்புரம், மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் இறால் பண்ணை, அது மட்டும் இல்லாம 11,000 ஏக்கர் நிலப்பரப்புல இருக்கக்கூடிய விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்வையிட்டு வந்தார். அதனை தொடர்ந்து தற்பொழுது கடலூர் மாவட்டத்துல அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதன் அருகே இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றினுடைய கரையோர பகுதி மக்களையும் பார்த்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன். போட்டோ
6ஆம் தேதி காலையில் ஒரு 4:30 மணி சுமார் தண்ணி பெருக்கெடுத்து வருது இல்லைங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் முடிஞ்சா இருக்கிறது ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா? இல்லங்க சார், எதுவுமே சொல்லல சார். வாய்ப்பே இல்ல. அதனால நீங்க பொருள் எதுவுமே நோத்த கூட முடியல. இல்லங்க சார், விடிகால 2 மணிக்கு தான் தண்ணி வந்தா வருங்க சார். நாங்களே அந்த பகுதியில் கோழி மாடல மீட்டிங் பண்ணி கட்டுவீங்களா? இல்லங்க சார், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வெளியே? நாங்க விடிகாலம் தான் சார் எல்லாமே விடிகாலம் தண்ணி ஏற சொல்லுவோம் தான் சார் எல்லாம் விடிகாலம் கப்பல் வச்சு எல்லாம் கூட்டு போனாங்க சார். காலையில தான் சார் எங்களுக்கு தெரியும். அப்படியே போட்டுட்டு வேற துணி வந்து பாருங்க சார். இந்த வீட்டுல இதெல்லாம் பொருள்ல மூழ்கிடுச்சுங்களா? பொருள்ல முழுங்கிடுச்சு சார். அதான் பாருங்க சார், தண்ணியிலே வீடு அது வரைக்கும் நிக்குது. தெரியுதுங்க சார். அது வந்து கணவர் என்ன வேலை பார்க்கறாரு? பின்னாடி வீட்டுல இல்ல சார். அவங்க வண்டிக்கு போனவங்க எங்க ஓட்டுறாரு? இல்ல நீங்களே சமாளிக்கிறீங்க. குழந்தைகள் 2 பொம்பளை மகா சாப்பாடு என்ன பண்றீங்க? சாப்பாடெல்லாம் இல்லைங்க சார். அதான் தண்ணி என்ன இல்லைங்க சார். இதெல்லாம் சார் எங்களுக்கு கொடுக்குறாங்க. தண்ணி வந்ததுக்கு யாருமே வரல சார். என்ன படிக்கிறீங்க? தெரியுமா இருங்க. மக்கள் மட்டும் சேர்க்கறது. நீங்க